அனைவருக்கும் வணக்கம். நம்ம அதிமுக, அனைத்து இந்திய அதிமுக இருக்கிற இத்தனை நாளாக ஒளிஞ்சு துரோகம் பண்ணிகிட்டு இருந்த ஆளுங்கள்லாம், இலைமறை காயமறை இருந்ததெல்லாம் இன்றைக்கி எல்லாம் பிடுங்கின்னு ஓடுது போல் இருக்கு விஜய்கிட்ட. விஜய் என்ன கொடுப்பாருன்னு தெரியல. அவர் கட்சியில் இருக்கிற ரசிகர்களுக்கெல்லாம் என்ன கொடுப்பாருன்னு தெரில. இங்கேருந்து பிடிங்கன்னு ஓடுற நன்றி கட்ட ஜென்மத்துங்களுக்கு என்ன கொடுப்பாருன்னு தெரியல. இவனுங்கெல்லாம் எப்படி மறந்துட்டு ஓடுறானுங்கன்னு தெரியல. ஐயா சொல்கிற மாதிரி பொய்க்கால் குதிரை 2 காலை பிடுங்கிட்டா விழுந்துருவானுங்க. அந்த பிடுங்குறதுக்கு என்ன ஐடியான்னு நம்ம பார்க்கணுங்களா ஐயா? அந்த 2 காலை ஒடிச்சு விடணும்ல. அந்த 2 கால் ஒடிக்க நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தொண்டர்கள்லாம் என்ன பண்ணணும்? அதுக்கு ஆணை எடுங்களேன். யாரால் அழிக்க முடியும் அதிமுகவை? ஒருத்தர் சொல்கிறாரு, என் கழுத்தை அறுத்து போட்டால் கூட போக மாட்டேன்டா அப்படின்றாரு. அவர் ஒரு ஆம்பளைக்கு ஒரு அப்பனுக்கு பிறந்த ஆள். இன்றைக்கி நிறைய பேர் எந்தெந்த கிராமத்துலேருந்தோ பேட்டி கொடுத்துருந்தாங்க, பார்த்தேன். சூப்பராக கெத்தாக பேசுனாங்க எல்லோரும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா பெரிய கேட்டு, பின்னாடி கேட்டு, அது வழி அவள் அடித்து பிடிச்சி அப்பா நாய் கூட்டம் ஓடுது பார்த்தீங்களா? ஒரு ரூம்குள்ளே அடைச்சி வச்சா நாய் ஓடுமே திறந்து விட்ட உடனே, அந்த மாதிரி நாய்ங்களே கொஞ்சம் மெதுவாக ஓடும். இந்த நன்றி கிட்ட நாய்ங்க பிச்சுக்கின்னு ஓடுது, ஒருத்தனோட ஒருத்தரை அடித்து தள்ளிக்கின்னு. இதில் வேறு தாவேக்கா துண்டு வேறு அவன் கையில் எடுத்துகிட்டு ஓடுறானுங்க. போகிறவனுக்கு எல்லாருக்கும் சீட்டு கொடுக்க வேணா இந்தியா ஃபுல்லாக பிரதமர் ஆகுவேன். எல்லா மாநிலத்துக்கும் ஒரு போஸ்டிங் போட்டு, ஒவ்வொரு மாநிலத்துலேயும் ஒரு 100 மெம்பரை போட்டு பெரிய பாரத பிரதமர் ஆக போகிறார் அவர். அப்படி ஓடுறானுங்க. எந்த எச்ச பசங்க எதை நம்பி ஓடுறானுங்கன்னு எனக்கும் தெரியல. இவனுங்கெல்லாம் ஒரு அப்பனுக்கு பிறந்தானுங்களா என்னன்றது சந்தேகமாக இருக்குது. இதில் நம்ம ஐயா மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காரு. இருக்கிறவனுங்க நல்லா இருந்தவனுங்கெல்லாம் எதுக்காக குதிரை பேரம் பேசி 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 அவன் போயிட்டு தலை குனிஞ்சு உக்காந்துருக்காங்க. அதனால் அவங்க பேச்செல்லாம் எடுப்படலைன்னு நினைக்கிறேன். சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. நம்ம ஐயா மட்டும்தான் பேசியிருக்காரு. எடப்பாடி ஐயா மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காரு. சூப்பராக பேசுகிறாரு. ஒன்று நறுக்குன்னு கொட்டுற மாதிரி இருக்குது ஒரு பேச்சும். பொய்க்கால் குதிரைன்னு சொன்னார். 2 கால் பிடுங்கிட்டா கீழே விழுந்துடும் குதிரை அப்படின்னு சொல்கிறாரு. நல்லாயிருக்கு அவர் பேசுறதெல்லாம். 10 இடத்துல தோத்துட்டார்னா இந்த மாதிரி நம்மக்கிட்டே நிறைய பொய்க்கால் குதிரைங்க இருந்திருக்கு ஐயா. நம்மக்கிட்டே நிறைய பொய்க்கால் குதிரைங்க இருந்திருக்கு. இன்றைக்கி பாருங்கள் எப்படி பிடிங்கின்னு ஓடுது பாருங்கள். அந்த மாதிரி இருந்தால் எங்கேயா நம்ம ஜெயிப்போம்? உண்மையிலேயே கஷ்டப்பட்டால் கூட நம்ம எப்படி ஜெயிப்போம்? நம்மக்கிட்டேயே நிறைய திருட்டு பசங்க, திருட்டு நாய்ங்க, திருட்டு கபோதிங்கெல்லாம் இருந்திருக்குங்களே. நம்ம எப்படி ஜெயிப்போம்? இது என்ன இது பண்ணாலும் அம்மா இருக்கிற அந்த ரெட்டையிலன்னு நிற்கிற இடத்துல ஜெயிச்சவனுங்களே 4 பேர் ஓடி போயிட்டாங்களே. 4 பேர் ஓடி போயிட்டாளுங்களே. ஆம்பளைங்க போனால் போகிறாளுங்க. இந்த பொம்பளைங்களுக்கு சூடு சொரணை ஈனமான கொஞ்சம் கூடவா உடம்புல ரத்தம்னு ஒன்று ஓடாது. அம்மான்னு கூப்பிட்டுட்டு ஓடி போயிட்டாளுங்களே அவளுங்கள. திருப்பி அந்த தொகுதியில் நிற்க வச்சா மக்கள் திருப்பி ஓட்டு போடுவாங்களா? போடுவாங்க ஐயா. அந்த ஜனங்க நம்பவே முடியாது. ஒரு ஆட்டக்காரனை கொண்டு வந்து நிற்க வச்சுருக்காங்க இல்லையா? 1 மாதம் ஆச்சு. இது வரைக்கும் ஒரு வெங்காயமும் ஒரு பிடுங்கலை. என்ன பிடுங்க போகிறாருன்னு தெரியல. ஒரு ஆணியும் பிடுங்க வேணாப்பா, நீ கிளம்புப்பான்னு சொல்லி அனுப்பிச்சி விடலாம் திமுக நினச்சா. திருமாவண்ணனும் கம்யூனிஸ்ட் கட்சிங்களும் தயவு செஞ்சு வந்துடுங்களேன். வந்துட்டிங்கன்னா இந்த பொய்க்கால் குதிரை கீழே விழுந்து கிடக்கும். கவர்னர் ஆட்சி கூட வரட்டும். 6 மாதம் பொறுத்து பொது தேர்தல் வரட்டும். அதில் உண்மையான வெற்றி யாருக்குன்னு பார்த்து அப்போ நின்னா அப்போ கொஞ்சம் கெத்தாக சொல்லலாம் நம்ம.
இது நான் தவறாக பேசுகிறேன்னா என்னென்னு எனக்கு புரியல. எனக்கு வாய்க்கு வந்ததை நான் பேசுகிறேன். ஆத்திரம் வருது. நீ டிவியை திறந்தா ஆத்திரம் வருது, ஃபோனை திறந்தா ஆத்திரம் வருது. அதிமுக 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 எல்லாம் ஓடுறானுங்க, எல்லாம் ஓடுறானுன்னா ஐயோ இவனுங்கெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க. இவனுங்கெல்லாம் பொண்டாட்டிங்களுக்காவது உண்மையாக இருப்பானுங்களா? கண்டிப்பாக இருக்க மாட்டானுங்க. பெத்த பிள்ளைங்களுக்காக உண்மையாக இருப்பாங்களா? அம்மா ஏன் இவங்களெல்லாம் காலு கீழே வச்சுருந்தாங்கன்றது இப்போ தான் புரியுது. அம்மா எதுக்கு இவங்கள அப்படியே சக்கையாக புழிஞ்சு கையில் வச்சுருந்தாங்கன்றது இப்போ தான் தெரியுது. இல்லைன்னா இவனுங்கெல்லாம் அம்மாவே கவுத்து விட்டு ஓடிருப்பானுங்க போல் இருக்கு. என்ன அநியாயம் பண்ணுறானுங்க ஒருத்தனும். ஐயோப்பா சாமி, பார்க்க டிவியை போட்டு ஒடிச்சிடலாமான்னுக்குது எனக்கு வர கோவம். எனக்கு மற்றவங்கெல்லாம் பேசும்போது அதிமுக போயிட்டாங்களாம் போது நமக்கு ரத்தம் கொதிக்குது. அந்த மாதிரி தான் அந்த பையன் ஒருத்தன் செத்து போயிட்டான் பொழுது, திருப்பனந்தாளுன்ற ஊரில் பூக்கடை பையன். வயிறு எரியுது, பார்க்கும்போது வயிறு எரியுது. 1 வயசு குழந்த இருக்குது அந்த பையனுக்கு. அவன் எவ்வளோ ஆத்திரம். நிஜமாக எங்களுக்கெல்லாமே அவ்வளோ கோவம் வருது. இப்படி போகிறானுங்க நினைக்கும் போது பயங்கர கோவம் வருது. என்னடா பண்ண போகிறீங்க அங்கே போய்? என்னடா எல்லாருக்கும் மினிஸ்டராக கொடுக்க போகிறாங்க, எல்லாருக்கும் எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருவானாடா, எல்லாருக்கும் மாவட்ட சீட்டு கொடுத்துருவானாடா. எம்எல்ஏ ஜெயிச்சு வச்சுட்டான் அவன் ஆளுங்களை, மினிஸ்டரும் போட்டான் எல்லாரையும். உங்களுக்கு என்னடா கொடுப்பான்? இணைத்துணை எதனா கொடுப்பானா பிச்சைக்கார பசங்களுக்கு? என்ன கொடுப்பான்னு இவனுங்கெல்லாம் இப்படி ஓடுறானுங்கன்னு எனக்கு புரியல. ஐயா நம்ம ஜெயிச்சோம்னா இவனுங்கெல்லாம் வந்தால் சேர்க்கவே கூடாதுங்க ஐயா, மறந்து கூட சேர்க்காதீங்க. இதெல்லாம் கழிச்சிட, நம்ம கட்சியை விட்டு கழிச்சிடங்க. எல்லாம் போயிடுச்சு. தூய்மையான கட்சி இப்போ நம்மளது இருக்கிறது. ஐயா கட்டுப்பாட்டில் இருக்கிற கட்சி இப்போ அதிமுக கட்சி. ஐயா என்ன சொல்கிறீங்களோ அதை எல்லாரும் கேட்போம், தலை வணங்கி ஏற்றுப்போம். நாங்கள்லாம் சாகிற வரைக்கும் போக மாட்டோங்க ஐயா உங்களை விட்டுட்டு. உங்களுக்கு எல்லாம் துணையாக தான் நிற்போம் நாங்கள்லாம். மகளிருக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க ஐயா. இது யாருக்கு அதுக்கு வருதோ வரலையோ தெரியல. மகளிருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க ஐயா. அம்மா இருக்கும்போது மகளிரெல்லாம் எவ்வளோ பேர் இருந்தோம் ஐயா, இப்போ யாருமே இல்லையா. மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லுங்க ஐயா. மகளிரை மதிக்க சொல்லுங்க ஐயா. மகளிருக்கு மதிப்பே இல்லை ஐயா. நிஜமாக ரொம்ப கேவலமாக இருக்குது நம்ம கட்சியில். அது மட்டும் கொஞ்சம் சரி பண்ணுங்க ஐயா. மகளிர் வரட்டுங்க ஐயா. மகளிர் இருக்கிற இடம் தான் நிறைஞ்சி நல்லா இருக்குங்க ஐயா. மகளிருக்கு ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறோம் ஐயா நாங்கள்லாம். இது எப்படி எனக்கு குறை சொல்கிறதுன்னு தெரில. யார் யார் கெட்டவங்கன்னு பாருங்கள் ஐயா, யார் யார் கெட்டவங்கன்னு பாருங்கள். பயமாக இருக்குது கட்சி போகிற நிலமை நமக்கு. இவனுங்கெல்லாம் அப்படி ஓடுறத பார்த்தா நம்ம தொண்டர்கள் இருக்கிறானுங்க எவ்வளோ பேர், எத்தனை ஆயிரம் கோடி இருக்காங்க நம்ம தொண்டர்கள், கோடி கணக்கில் இருக்காங்க. போகிறவனுங்க அதில் கொஞ்சம் பேர் தான். நம்ம இயக்கம் மறுபடியும் புத்துணர்வு பெற்று ஐயா முன்னாடி தூய்மையோடு இருப்போம். போன நாய்கள்லாம் போட்டோம். இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. மகளிர் நாங்களும் இருக்கோம் கூட. நம்ம தொண்டர்கள் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. உயிரை கொடுக்க வேண்டிய தொண்டர்கள்லாம் இருக்கிறாங்க. நம்ம தொண்டர்கள் நம்ம நேரடியாக நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். மாவட்ட செயலாளர் இருக்காங்க உங்கள் கூடயே. மாவட்ட செயலாளர்கள்லாம் அவ்வளோ நல்லவங்க, அரவணைச்சி போகிறவங்க, ஐயா கூட இருக்கிறவங்க. ஆனால் இதுக்கு அவனை நல்ல கேள்வி கேட்கணுங்க ஐயா. ஏன்டா பிச்சை எடுக்கிற, எங்கள் இதுலேருந்து ஏன்டா பிச்சை எடுக்கிறேன்னு கேட்கணும். பிச்சை எடுத்து நீ ஏன்டா என்னடா பண்ணுறேன்னு அவனை கேட்கணுங்க ஐயா. நம்ம கொஞ்சம் சவுண்டாக கேட்கணும். நம்மக்கிட்டேருந்தே பிச்சை எடுக்கிறான். அவன் கட்சியில் ஆளே இல்லையா, பிச்சை எடுக்கிறான். எல்லா கட்சியிலேருந்தும் பிச்சை எடுக்கிறாங்க ஐயா. அவன் ஒரு கட்சி உள்ள, அவன் எல்லா கட்சியிலேருந்தும் பிச்சை எடுக்கிறான். அவன் எதுக்கு வந்திருக்கான்னு எனக்கே என்ன பெரிய ஆள் இல்லை, இப்போ சாதாரண ஒரு தொண்டருக்கு எங்களுக்கே புரியல. அவன் கட்சிக்கு எதுக்கு வந்திருக்கான், என்ன பண்ண வந்திருக்கான். 1 மாதம் ஆச்சு. இது இன்றைக்கி 2 கொலை, இன்றைக்கி ஒரு 60-65 வயசு மூதாட்டியை கொலை பண்ணிட்டுருக்காங்க. இவன் என்ன பண்ண போகிறான்னு ஒன்றுமே புரியல. நம்ம ஜெயிச்சிருந்தோம்னா மகளிருக்கு 2000 ரூபா கொடுத்துருப்போம், ஃப்ரிட்ஜு கொடுத்துருப்போம், 10,000 ரூபாய் ஐயா கையெழுத்து போட்டிருப்பார்.
இலவச பஸ்ஸு கொடுத்துருப்பாரு, இந்நேரம் மக்கள் ஜாலியாக சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. இன்றைக்கி எதுவுமே இல்லாமல் பிம்பிளிக்கு பிளாக்கின்ற மாதிரி விட்டான் எல்லாரையும். ஓட்டு போட்டவங்கெல்லாம் இப்போது மூச்சுட்டு உக்காந்துருக்குறாங்க. ஒரு மூதேவி ஒன்று அழுவுது, விஜயை பார்த்துருச்சான், அந்த பார்த்ததுக்கு அழுவுது. அதெல்லாம் எவன் பெத்தானே தெரில, எவன் கட்டினானும் தெரில, எவன் பெத்தானும் தெரில அந்த ஜென்மத்தெல்லாம். ஐயோ முருகா, இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய வேதனை நிறைய இருக்குது. தமிழ்நாடு எதை நோக்கி போகுது அப்படின்னு ஒன்றும் புரியல. அவர் வேறு நல்லா கேட்டுருவேன்றாரு. அதை நல்லா கேட்க சொல்லி நம்மளாம் நல்லா அசிங்கமாக கேட்கணுங்க ஐயா. அவனை மகளிர் விட்டால் கூட நாங்கள்லாம் ஒரு மகளிருக்கு ஒரு 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 இது கொடுங்களேன், அசிங்கமாக பேசுகிறதுக்கு. எங்கள் வாயில் என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். கழுவி ஊற்றுருவோம் நாங்கள். நிறைய அசிங்கமாக பேசுவோம். எல்லோரும் மகளிர் மட்டுமே போதும் அவனுக்கு பதில் சொல்ல. நீங்கள் தேவையில்லை, நாங்களே போதும். அவனா நெக்கில் பேசிகிட்டு இருக்கிறான். பேசும்போது அவ்வளோ கோபம், அவ்வளோ ஆத்திரம் வருது. இவங்களுக்கெல்லாம் வரலையே, நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் வரலையேன்னு ஆதங்கமாக இருக்குங்க ஐயா. இன்றைக்கி ஓடுறத பார்க்கும்போது பாதி அப்படியே யோசின்ற மாதிரி இருக்கு. அவனோட பார்த்தா இவனுங்கெல்லாம் நம்ம கட்சியில் தான் இருந்தானுங்களா ஜென்மத்தை வச்சுக்கிட்டு அப்படின்னு நினைக்க தோணுது. வாந்தி வர மாதிரி இருக்கு அவனுங்களெல்லாம் பார்த்தாலே. எப்படி ஓடுறானுங்க பிச்சுக்கிட்டு. ஐயா நீங்கள் திடமாக இருங்க, நம்ம கண்டிப்பாக மீண்டு வருவோம். பழைய பொங்கல் போகி பண்டிகை மாதிரி பழையது கழிஞ்சிச்சு, புதியவை வரட்டுன்ற மாதிரி, புதியவை பிறக்கட்டுன்ற மாதிரி பழசை ஃபுல்லாக கழிச்சு விட்ருங்க. புது ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு விசுவாசம் நிறைய பேர் இருக்காங்க, போட்டுங்க. நம்ம கூடயே இருக்கட்டும். அவங்களாம் நம்ம கூடயே இருப்பாங்க ஐயா. நிறைய பார்த்துட்டாங்க மக்கள். ஓடுறவனெல்லாம் எவ்வளோ திட்டுறாங்க பார்த்தீங்களா? எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. நான் நல்லா பேசுகிறேன்னா திட்டுற மாதிரி பேசுகிறேன்னா தெரில. என்னமோ பார்க்கும்போது கொஞ்சம் ஆதங்கம் ஜாஸ்தியாக இருந்தது. யாருக்கிட்டனா கொட்டினா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. அதனால் இதில் கொட்டின்னு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இது 4 பேர் பார்த்துட்டு இன்னும் 4 பேர் கூட பேசுனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். எனக்கு இது புதுசுங்க ஐயா பேசுகிறது. தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி பேசுனது கிடையாது. ஆதங்கம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம்.